இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, நான் இது வரைக்கும் எக்ஸசைஸே பண்ணதில்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான். ஸோ இது ரொம்ப ஜென்டிலான ஒரு ஈஸியான எக்ஸசைஸ். நீங்கள் வீட்டில் இருந்தபடி நின்றுட்டு உங்கள் கிச்சனில் எங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அங்கே எல்லாமே இந்த எக்ஸசைஸ் பண்ணலாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களை இடுப்பில் கை வச்சுட்டும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்படி சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு காலாக அப்படி மடக்குங்க, நீட்டுங்க. ஸ்லோவாக பண்ணணும். இது உங்களோட பேக் சைட் ஆஃப் த தைஸ்க்கு நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ 10 கவுண்ட்லேருந்து ஸ்லோவாக நீங்கள் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அப்படியே 15, 20 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் யுவர் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ லெக்கு சைடில் தூக்கணும். ஓகே, சேஞ்ச் யுவர் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ இதே மாதிரி நின்றுட்டு பேக்கில் முட்டி மடக்காமல் தூக்கணும். ஸோ இது உங்களோட பட் மசிலுக்கு ஒர்க் ஆகும். சேஞ்ச் யுவர் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் சேர்ந்து டோ அப் அண்ட் டவுன். இது 20 to 30 ரெப்பிடேஷன்ஸ் வரைக்கும் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹீல் அப் அண்ட் டவுன். இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் எக்ஸசைஸ் நீங்கள் ஒரு ரவுண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு உங்கள் மசில்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கிராஜுவலாக நீங்கள் 2, 3 செட் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆப்போசிட் ஹீல் அப் அண்ட் டவுன். இது அந்த எலிப்டிக்கல் ட்ரெயினர் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதே எஃபெக்ட் தான் ஸ்டாண்டிங்கில் இங்கே பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கொஞ்சம் தள்ளி வந்துக்கோங்க. லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு இப்படி ஆப்போசிட் நீ டு டச். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நின்றுட்டே உங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த குட்டி குட்டி எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸும் நடக்கும். உங்கள் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவும், டயர்ட் ஆகாது. லெக்ஸ் நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறனால ஒரு மாதிரி சோராக இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல பவர் பேக்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.